ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, மனமானது மிக மிக காயப்படுகிறது. வாழ்வில் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. என்னை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்றும் புரியவே இல்லை. இன்று நீ கவலைப்படுகிறாய். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். என்னுடைய நிஜமான பக்தர்களை நான் மரணப்பிடியிலிருந்து கூட விடுவிப்பேன். அப்படி இருக்கும் பொழுது நீ என்னுடைய உண்மையான குழந்தை. உன்னை நான் எல்லா கஷ்டத்திலும் இருந்து நிச்சயமாக சத்தியமாக நான் உன்னை விடுதலை செய்வேன். நீதான் தேவையில்லாமல் கலங்கிக் கொண்டு இருக்கிறாய். வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியவில்லை என்று நினைக்காதே. எல்லா விஷயத்தையும் உன்னால் சாதிக்க முடியும். உன்னால் உடம்பு சரியவில்லை, உன்னால் அனைத்து பண வசதியும் இல்லை, என்னால் எந்த முயற்சியையும் எடுக்க முடியவில்லை என்று கவலை விட்டுவிட்டு எல்லா முயற்சியையும் எடு. உனக்கான உடம்புக்கு தேவையான தெம்புகளையும் உன்னுடைய பணமானதையும் நான் தருகிறேன். கவலைகள் வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக இருந்தால் போதும். உன் வாழ்வில் நீ சகலத்தையும் பெற்றுவிடலாம். உன்னுடைய அனைத்துமாகவே நான் இருப்பேன். இந்த சாய் ஆகிய நான் உனக்கு இன்று வாக்கு தருகிறேன். உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நான் நிறைந்து இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் இந்த சாயான நான் உனக்கு முன்னும் பின்னும் நின்று உனக்கு காவல் தெய்வமாகவே உனக்கு தொடர்ந்து வருவேன். இனி உன்னுடைய உடம்பிலும் உன்னுடைய பணத்திற்கும் எந்த குறையும் வராது. உன்னுடைய உடம்புக்கு எல்லா நல்லதையும் நான் செய்வேன். உனக்கு தேவையான பணங்களை அந்தந்த நேரத்திற்கு தந்து உன் வாழ்வில் உனக்கு நிம்மதியை அருள் புரிவேன். இந்த சாயை நீ நம்பி என்னுடைய பக்தர்கள் என்று நான் சொல்வதை விட குழந்தை என்றுதான் சொல்ல வேண்டும். நீ என்னுடைய குழந்தையாகவே ஆகிவிட்டாய். எனக்கு உண்மையில் சொந்தங்கள் எதுவும் அல்ல. பக்தர்களே என்னுடைய சொந்தங்கள், பக்தர்களே என்னுடைய குழந்தைகள். என்னை நீங்கள் எந்த உருவத்தில் பார்க்கிறீர்களோ, அப்பாவாக பார்த்தால் அப்பா, தெய்வமாக பார்த்தால் தெய்வம். என்னை எந்த ரூபத்தில் பார்க்கிறீர்களோ நான் அந்த ரூபத்தில் உங்களுக்கு உறவாவேன். சிலருக்கு நான் கல், சிலருக்கு நான் உயிருள்ளவன். கல்லாக பார்ப்பவனுக்கு நான் கல், உயிராக பார்ப்பவர்களுக்கு உயிராகவே இருந்து அவர்களுக்கு வழி நடத்துவேன். எதையும் நினைத்து யாரும் கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு தகுந்த நேரங்கள் வரும் பொழுது நிச்சயமாகவே நல்லது நடக்கும். பலவிதமான மாற்றங்கள் வரும். உன்னுடைய வாழ்வில் நீ ஏகப்பட்ட சந்தோஷங்களை அனுபவிப்பாய். இதற்கு மேல் உனக்கு தொந்தரவு கொடுத்தவர்களை வாழ்க்கையில் நான் நெருங்க விடமாட்டேன். நீயும் இனி எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். உன் வாழ்வில் இனி நீ சிரித்தபடி சந்தோஷமாகவே இருந்தால் போதும். தைரியம் மட்டும் இருந்தால் போதும். அனைத்தையுமே வென்று விடலாம். உனக்காக என்றுமே நான் இருப்பேன். கவலைப்படாதே என்னுடைய கண்மணியே. என்னுடைய கண்மணிக்கு நான் அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்வேன். இந்த உலகத்தில் நான் உன்னை படைத்து விட்டு அப்படியே விட்டுவிட மாட்டேன். உன்னை படைத்த நான் நிச்சயமாக உன்னை ஒரு நல்ல ஆளாக மாற்றி இந்த பூமியில் யாரெல்லாம் உன்னை கேவலம் செய்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல மனிதனாகவும் நல்ல வசதி வாய்ப்புகளுடன் நல்ல பிள்ளையாகவும் நான் வாழ வைத்து அவர்கள் முன் காட்டுவேன். இது நான் எனக்குள் எடுத்த சபதம். இன்றுதான் உன்னிடம் சொல்கிறேன். கவலைகள் வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக இரு. உனக்காகவே என்றும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.